இல்லை உங்களோட விஷயங்களை வந்து ப்ரொஜெக்ஷனாக காமிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ரொட்டீனில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ரொட்டீனில் பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக உள்ளவங்க இருப்பாங்க, ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் லைனில் உள்ளவங்க இருப்பாங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாழணும். நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து உங்களோட வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஹெட்டேக்கு. இதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்காகவே வாழ்க்கையை போராடி நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களே தொலைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதுக்காக மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அவனோட அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், எதனால் அப்படின்னா அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணால் தான் மக்கள் நம்மகிட்ட இருப்பாங்க. அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணால் தான் சுற்றுப்புறத்தில் உள்ளவங்கள்லாம் நம்மளை வந்து இதே லெவலில் நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, வச்சுருவாங்க. அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு வந்து அவனை உள்ளாக்கி வச்சிருவான். ஸோ இதுக்காகவே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சரி மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காகவே அவன் ஓடணும், வாழ்க்கையில் இதுக்காகவே அவன் எல்லாத்தையும் பண்ணணுன்ற நிலைமைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் அவன் நினச்ச மாதிரி இருக்க முடியாது, அவன் நினச்ச விஷயங்களை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் வந்து மதிப்பற்றவனாக நீங்கள் மாற பழகுங்க. உங்களுக்கு மதிப்பு இல்லை, மதிப்பற்றவனாக நீங்கள் மாற பழகுங்க. வந்து உங்கள் பொருளை வச்சோ இது வச்சோ இல்லாமல் அவங்க வந்து உங்களை மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் மதிப்பற்றவன். உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், உங்களோட பொருட்களுக்கு வந்து மதிப்பற்று போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதிக்க முடியாத மனிதராக உங்களை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க. உங்க கூட இருக்கிறவங்க உங்களை அப்படி பார்த்து பழகுவாங்க. அடுத்த தலைமுறை வந்து உங்களை அப்படி பார்க்கும். அப்போ வந்து உங்களோட எண்ணங்களுக்கு வந்து அது அந்த உங்களோட எண்ணங்கள், உங்களோட கருத்துக்கள், உங்களோட பேச்சுக்களுக்கு வந்து உங்களோட சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்கள் தெரிஞ்சவங்களும் சரி, அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களோட கல்வி சம்மந்தப்பட்டதோ, உங்களோட கருத்துக்கள் சம்மந்தப்பட்டதோ, உங்களோட எண்ணங்கள் சம்மந்தப்பட்டதோ, உங்களோட பண்புகள் சம்மந்தப்பட்டதோ, நீங்கள் ஒருத்தர் மேலே செய்கிற அன்பாக இருக்கலாம், ஒருத்தர் மேலே செய்கிற கருணையாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், இந்த மாதிரி பண்புகளெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் எனக்கு இமேஜ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயமே இது கிடையாது. எதனாலனா இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு நீங்கள் யாசகம் பண்ணுவீங்க, இருக்கும்போது ஒருத்தருக்கு கொடுப்பீங்க, இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்க வந்து உங்களை கெட்டவன் நினச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான், நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பேர் இருக்கும், நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அப்படின்னு கொடுத்தாலுமே அதுவுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன பாருங்கள் முன்னாடி, உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் நீங்கள் செய்கிற செயல்களுக்கும் நீங்கள் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிக்கும் மதிப்பு உண்டாகுமே தவிர உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது நான் சொன்ன பாருங்கள், அந்த லெவலுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அது